மந்திரிக்க உள்ளோம். இந்த கொடி பவனி செல்லுகின்ற இந்த பகுதி, இந்த வழி எல்லாமே அன்னையினுடைய ஆசிரியை பெற்று இந்த ஊர் முழுவதும் சிறப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற அனைவரும் நலமுடன் வாழ நாம் மன்றாடி இந்த கொடியை மந்திரிப்போம். இன்னுமாக உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுத்து செவியுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்று மாழும் எல்லாமல்ல இறைவா, புனித விண்ணரசி அன்னையை எங்களுடைய தாயாகவும் இந்த கார்மேல்புர பகுதியினுடைய பாதுகாவலராக தந்து எங்களை காத்து வழிநடத்துகின்ற இறைவா, இதோ நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த தாயினுடைய திருவிழாவின் இந்த நாளிலே உமக்கு நன்றில் இருக்கின்ற மக்களையும் புனித விண்ணேற்பு அன்னை வழியாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாக இறைவா, இந்த நாட்களில் உம்முடைய அன்பு மக்கள் அன்னையின் வழியாக ஏறெடுக்கின்ற மன்றாட்டுக்களை நீரை ஆசிராக மாற்றி இந்த மக்களுடைய வாழ்விலே நலத்தையும் பலத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும்படியாக செபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் தாய் புனித விண்ணேற்பு அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய இந்த கொடியினை ஆசிர்வதித்தருளும். எங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே விண்ணுலகில் இருக்கிற தாயே அம்மா, உந்தன் தாயன்பை பாடி புகழ்வோம். தூய விண்ணரசி தாயே அம்மா, உந்தன் தாயன்பை பாடி புகழ்வோம். கொடும் தீமைகள் அனைத்தின் மீதும் வெற்றி கண்ட வீர தாய, தீமைகள் அனைத்தின் மீதும் வெற்றி கண்ட வீர தாய விண்ணரசி, தூய விண்ணரசி, எங்கள் விண்ணரசி தாயே அம்மா, உந்தன் தாயன்பை பாடி புகழ்வோம். தூய விண்ணரசி தாயே அம்மா, உந்தன் தாயன்பை பாடி புகழ்வோம். சகோதரிகளே, இதோ நம்முடைய தாய் புனித விண்ணேற்பு அன்னையினுடைய கொடியை மந்திரித்து அதை ஏற்றி இந்த திருவிழாவை தொடங்கி வைக்க நம்முடைய பாசத்துக்குரிய தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள்.
இதோ இந்த அன்னையினுடைய கொடியை வந்திருக்கின்ற வெற்றியையும் அன்னையிடம் ஒப்புக் கொடுங்கள். அதே போல உங்களுடைய தனிப்பட்ட சபங்களையும் நேரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அருள்தந்தை ஆண்டோ மரிய சுஸ்ரை அவர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாட்டிரளும் இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் புனித விண்ணேற்பு அன்னையினுடைய அருளையும் எம் தாயும் ஆகிய கன்னி மரியாதையும் நினைவு கூர்ந்து அவர்கள் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக ஆவார்களாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். நிறை தேவ கன்னி மரியாயே எழுந்தருள் வேரே மாலை நேரமீது மைந்தர்கள் கூடி நின்றோ. மாலை நேரமீது மைந்தர்கள் கூடி நின்றோ. மாமரி மைந்தனோடு தேரினில் வர கண்டோம். எங்கும் நிறை தேவ கன்னி மரியாயே எழுந்தருள்வே அம்மா. இறை குருவை ஆரத்தி எடுத்து
தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்ற திருப்பலி முன்னுரை. அன்புமிக்க இறைமக்களே, இன்றும் நாம் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்ற நிகழ்வை கொண்டாட இருக்கின்றோம். இம்மகிழ்ச்சி நிறைந்த துவக்க நாளன்று அன்னை மரியாவின் விண்ணேற்றத்தை நினைவு கூறவும் அவரின் வல்லமைமிக்க பரிந்துரையால் ஆசிர்வதிக்கப்படவும் நம்மை அழைக்கின்றது. அன்னை மரியா இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு அவர் தன் மகன் இயேசுவின் பாடுகளிலும் மரணத்திலும் உயிர்ப்பிலும் அவருடன் உறுதுணையாக நின்றார். அவர் விண்ணகத்திற்கு உயர்த்தப்பட்டு மகிமையோடு வீட்டிருக்கின்றார். அன்னை மரியாவை நோக்கி ஜெபிப்போம். அவரின் வழியாக இறைவனின் அருளை பெறுவோம். இந்த திருப்பலியில் அன்னை மரியாளின் பரிந்துரையால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும், நம்முடைய ஆன்மீக வாழ்வில் முன்னேறவும், நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு அன்பு செய்யவும், இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வரவும், குறிப்பாக கார்மேல் புறத்தில் உள்ள அனைத்து இறைமக்களையும், பீடம் சூழ்ந்துள்ள அன்னை பிள்ளைகளையும், அவர்களது குடும்பங்களையும், செய்யும் தொழிலையும் தூய விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இத்திருப்பலியில் வழியாக மன்றாடுவோம். மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த கொடியேற்ற திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இது மேமாலூர் சிறப்பாக இந்த பகுதி கார்மேல்புரம், இந்த பகுதியை புனித விண்ணரசி அன்னை சிறப்பாக தம்முடைய பாதுகாவலில், தம்முடைய பரிந்துரையில் வைத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வருகின்றார். நம்ம இந்த திருவிழா நாளில் அன்னையினுடைய விண்ணேற்பு திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் சிறப்பாக நாம் அன்னைக்கு எளிய நவநாள் எடுத்து நன்றி சொல்ல நாம் எல்லோரும் கூடியுள்ளோம். எனவே அன்பு இறை மக்களே, அன்னை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் அன்னைக்கு நன்றி சொல்லுவோம். அன்னையின் வழியாக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து எல்லாமல்ல இறைவன் இந்த தாயின் வழியாக நம்மை வழிநடத்தும்படியாக செபிப்போம். சிறப்பாக உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து செபிக்க அன்போடு அழைக்கின்றேன். நிறைய பேருக்கு நிறைய தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து செபியுங்கள். நிச்சயம் இந்த விண்ணரசி தாய் நமக்காக பரிந்து பேசி நிறையருளை பெற்று தருவார். மேலும் இந்த பலியிலே காதன் குடும்பம், ஜான் சில்வராஜ், ஆரோக்கிய தெரேசா, சூசை மரி, நெல்சன், ஜான் கென்னடி குடும்ப நலனுக்காகவும், கால்நடை நலனுக்காகவும், பயிர் செழிக்கவும், வாகனம் நல்ல முறையில் இயங்கவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், பூண்டி குடும்பம் அருள்தாஸ், மேரி கிருஷ்ணா, ஷீலா அந்தோனி அம்மாள், கார்மெல் பிரசன்னா, பிரான்சிஸ்கா மேரி இவருடைய குடும்ப நலனுக்காகவும், உடல் நலனுக்காகவும், கால்நடை நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், பூண்டி வீடு அருள்தாஸ் கரும்பு வெட்டும் குழுவில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும், குழுவின் சமாதானத்திற்காகவும், வாகனம் நல்ல முறையில் இயங்கவும் அன்னைக்கு நன்றியாகவும், சபரி குடும்பம் பங்கராசு பிலோமினால் உடல் சுகம் பெறவும், உடல் நலனுக்காகவும், கால்நடை நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், பங்கு தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், வேதியர்கள் உடல் நலனுக்காகவும் பணி சிறக்கவும், அந்தோனி முத்து, லாரன்ஸ் மரி, விக்டோரியா, சபரிமுத்து, சின்னம்மா, சாமி கண்ணவியுடைய ஆண்மலை பாத்திரிக்காகவும், உத்திரிக்க செலுத்து மற்றும் யார் முனையாத ஆன்மாக்களுக்காகவும், சபரி குடும்பம் மரி குழந்தை பிரான்சிஸ்கா, அந்தோனி சாமி, பிரான்சிஸ்கா மேரி, பாத்திமா மேரி, அருளப்பன், முடியப்பன், ஆரோக்கிய மேரி, சபரிமுத்து உடைய ஆண்மைகளை பாத்திரிக்காகவும், கரடி சித்தூரான் குடும்பம் தேவசுந்தரம், சின்னப்பன், ரோசம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சபரி குடும்பம் யாக்கோப், சபரி அம்மாள், பெரிய நாயகம், சுவாமினால், ஆரோக்கிய சுவாமியுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சிறப்பாக
இந்த நாளை சிறப்புகின்ற கார்மேல்புரம் மரியன் சேனையினர் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறும் உடல் நலனுக்காகவும் சவரி குடும்பம் தோபியா சந்தோனி அம்மாள் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் விண்ணரசி மாதாவுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் இந்த பலியிலே வேண்டிக் கொள்வோம். இன்னும் சிறப்பாக இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்கள் ஆலயத்தை பராமரித்து வருகின்ற கோவில் பிள்ளை இன்னும் இந்த பகுதியினுடைய காரியஸ்தர்கள் பாடற் குழுவினர் அருட்சகோதரிகள் உபதேசியர் எல்லோருடைய உடல் உள்ள நலனுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இங்கு வந்து திருப்பலியின் வழியாக நமக்கு இறைவனுடைய ஆசிரியை பெற்று தர வந்திருக்கின்ற அருட்தந்தை அலெக்ஸ் ஒலில்குமார் அவர்கள், அருட்தந்தை ஆண்டோ மரிய சூசை இவர்களுடைய உடல் நலனுக்காகவும் இவருடைய இறைப்பணி சிறக்கவும் இவருடைய பங்கு மக்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த பலியிலே நாம் அன்னையின் வழியாக எல்லாம் வல்ல இறைவனிடம் பக்தியோடு வேண்டிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மை நாம் தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து இல்லாமல் இறைவனிடம் மனமுருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமது
அவருக்கே அளித்து இன்று அந்த அன்னைக்கு ஈடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரின் வேண்டலால் நாங்களும் உமது மீட்பின் மறை நிகழ்வால் காக்க பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவையானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். 10-14, அதிகாரம் 8, இறை திருவசனம் 10. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் செழிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உமக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 4, இறை திருவார்த்தைகள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீண்டும் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார்.
ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த கார்மேல் பகுதியில் விண்ணேற்பு அன்னைக்கு விழா கொண்டாடுவதற்காக நாம் இன்றைக்கு கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறோம். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு பலிபீடம் சூழ்ந்துள்ள அருட்தந்தையின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழாக்கு மட்டும்தான் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் என்றால் அதற்கே நாம் வாழ்த்துகள் சொல்ல வேண்டும். அந்த நிகழ்வு நன்றாக நடைபெற வேண்டும், அந்த நிகழ்வு நன்றாக முடிய வேண்டும் என்று நாம் வாழ்த்துக்களை கூற வேண்டும். மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா ஆக்டிவா இருக்கிறீங்களா? எல்லாம் நிறைய பேர் மரியன் சேனையிலுடைய இந்த சேனையின் கலர்ல வந்திருக்கிறாங்க, மாதா கலர்ல. உண்மையுமே உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைக்கு நாம் அன்னையினுடைய விண்ணேற்பு அந்த நிகழ்வை ஒரு கொடியேற்றத்துடன், திருக்கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கும். நம்ம அந்த ஜபத்தில் மிக அழகாக சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கொடி ஏற்றப்படுவது போல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எங்க நோக்கம்? பின்னோக்கி செல்ல வேண்டும், மேல் நோக்கி எழும்ப வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இதுவரைக்கும் நமக்கு நேரா நம்மை விட கீழவா இருந்திருக்கும். நாம் சிந்திப்பது, செயல்படுவது எல்லாமே உயர்ந்த எண்ணங்களாக இருந்திருக்காது, சிறந்த எண்ணங்களாக இருந்திருக்காது. ஆனா இன்றைக்கு முதல் நம்முடைய எண்ணங்கள் மாறுபட வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் மாறுபட வேண்டும். நாம் சற்று மற்ற மனிதர்களை விட ஒரு படி மேலே சென்று யோசிக்க வேண்டும்.
அவன் என்னை அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் என்று யோசிப்பது சாதாரண மனிதனுடைய ஒரு சிந்தனை. அவன் என்னை அடித்தால் நான் பதிலுக்கு என்னுடைய மறுகண்ணத்தையும் காட்டுவேன் என்று இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த செயலை நம்முடைய வாழ்க்கையில் செய்து காண்பிப்பது என்பது மற்ற மனிதர்களை விட ஒருபடி மேலே சென்று நாம் யோசிப்பதை குறிக்கிறது, சிந்திப்பதை குறிக்கிறது. எனவே தான் இந்த கொடியானது மேலே உயர்த்தப்படுவது போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் நம் ஒவ்வொருடைய எண்ணமும் சிந்தனைகளும் மேலே எழும்ப வேண்டும். இந்நாள் வரைக்கும் நம்முடைய எண்ணங்கள் இவ்வுலக சிந்தனைகளுக்கு ஏற்ற எண்ணங்களாக செயல்களாக இருந்திருக்கலாம். அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஆண்டவராம் கடவுள் அதை பற்றியெல்லாம் நம்மிடம் எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் இனி முதல் நீ எப்படி இருக்க போகிறாய், இனி முதல் உன்னுடைய வாழ்வை எப்படி நீ அமைத்துக் கொள்ள போகிறாய் என்பதைத்தான் கடவுள் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை கடவுள் நம்முடைய கடந்த கால வாழ்வை எல்லாம் நினைத்து பார்த்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதமே கிடைக்காது. ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், இவ்வுலக சார்ந்த எண்ணங்களாகத்தான் இருக்கும். இவ்வுலகில் இருக்கின்ற மனிதர்கள் எப்படி நடக்கின்றார்களோ அதே போன்றுதான் நாமும் நடப்போம். நம்ம பல நேரங்களில் சொல்லுவோம், நான் எல்லாருமே கெட்டதான் செய்யறாங்க, அவனும் நல்லா தான் இருக்கிறான், நல்லது செய்யற எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் கடவுள் கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா நேத்திக்கு எங்களுடைய பங்குல ஒரு வீடு மந்திரிக்க போயிருந்தேன். இப்போ மந்திரிக்கு போகும்போது அங்கே போய் பார்த்தா இறுதி ஆண்டவர் படத்தை காணோம். இறுதி ஆண்டவர் படத்தை காணோம். ஏன்னா நான் கடந்த ஆண்டு அந்த வீட்டில் போயிட்டு இறுதி ஆண்டவர் படத்தை வச்சு அதற்கு ஜெபத்தெல்லாம் சொல்லி அந்த குடும்பத்தை இறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து வந்தேன். அது தெரியும் எனக்கு. ஆனால் இந்த ஆண்டு போய் பார்த்தேன் அப்படின்னா எங்கம்மா இறுதி ஆண்டவர் படம் அப்படின்னா கஷ்டம் வரும்னு சொன்னாங்க ஃபாதர், இந்த படத்தை வச்சுருந்தாக்க நிறைய துன்பம் வரும், சாவு வரும்னு சொன்னாங்க, தூக்கி மூலையில் ஓரமாக வச்சுட்டோம், இல்லைனா கோயிலில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. வழக்கமாக பாடுபட்ட சுருவத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா துன்பம் வரும், துயரம் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சில நேரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பங்குகள் எல்லாம் பார்த்தனாக்கா அது கொண்டு வந்து மாதா கேபியிலையோ இல்லை கோயில் வாசப்படிலையோ போட்டு போயிருக்கிறாங்க. அதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் முதல் முறையா ஒரு இறுதி ஆண்டவருடைய படத்தை இல்லத்தில் வைத்தோம் என்றால் அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த இதயம் வெளியில இருக்குதான். அந்த இதயம் வெளியில இருக்கிறதுனால நமக்கு எப்பொழுதும் துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். எனவே அதை உங்க வீட்டுல வச்சிக்காதீங்க, மாதா சுரூபத்துல வச்சிக்காதீங்க, சாமி சுரூபத்துல வச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவரும் போயிட்டு பார்த்தாக்க அந்த வீட்டுல என்ன இல்லை, சுரூபமே இல்லை, படமும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாங்க. அப்புறம் மீண்டுமாக அம்மா அப்படின்லாம் யார் சொல்லி கொடுத்தா, நாங்கள் ஒவ்வொரு வீடாக போயிட்டு ஒரு இறுதி ஆண்டவர் படத்தை வைத்து அந்த இல்லத்தை மாசற்ற ஆண்டவருடைய இதயத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற பொழுது அந்த இதயம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, அரணாக இருக்கிறது, கோட்டையாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல பார்த்து சாரி ஃபாதர், இனிமேல்ட்டு நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிகழ்வு எதற்கு நாம சொன்னோம் அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கஷ்டமான நேரத்துல ஒருவேளை இதனால தான் அந்த துன்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர்கள் சொல்வதை நாம் செயல்படுத்தி விடுகிறோம். அதுதான் அடிப்படை காரணமே. நாம் இதுவரைக்கும் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த பற்று, நம்பிக்கையெல்லாம் அப்படியே காத்தில் அப்படியே பறந்து போயிடுச்சு. ஆனால் அன்னை மரியனுடைய அந்த விண்ணேற்பு நிகழ்வு அப்படி அல்ல. இந்த அன்னை மரியனுடைய விண்ணேற்பு நிகழ்வு என்பது மக்களுடைய மத்தியில் நடந்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் திரு அவையானது இந்த அன்னை மரியனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை ஒரு விசுவாச பிரகடனமாக, நம்பிக்கை அறிக்கையாக அது அறிக்கையிடுகிறது, பறைசாற்றுகிறது, வரையறுக்கிறது என்று திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் 1950ஆம் ஆண்டு மிக அழகாக வரையறை செய்கிறார். அதாவது அன்னை மரியா கடவுளுடைய தாய், மாசற்ற தாய். அவர் இவ்வுலக வாழ்வை முடித்து கொண்டு விண்ணக மகிமைக்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதை நாங்கள் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, கடவுளால் வெளியிடப்படுகின்ற ஒரு விசுவாச கோட்பாடாக நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி அகில உலகில் இருக்கின்ற அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் அவர் ஒரு நம்பிக்கை பிரகடனமாக அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அவர் இதை அறிவித்து விட்டார். எதனுடைய அடிப்படையில்? திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அன்னை மரியனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை ஒரு விசுவாச கோட்பாடாக
அறிவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உதாரணமாக ஒரு கோட்பாடோ அல்லது ஒரு விசுவாச பிரகடனமோ நம்பிக்கை பிரகடனமோ அறிவிக்கப்படுகிறது என்றால் அது ஏதோ திடீரென்று தோன்றிய ஒன்று அல்ல. மாறாக காலம் காலமாக மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சரியானதா உண்மையானதா என்பதை பரிசோதித்து அலசி ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அந்த நம்பிக்கைக்கு திரு அவை கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரம் அல்லது மதிப்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் 1854ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த ஆயர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அன்னை மரியவனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை ஒரு விசுவாச பிரகடனமாக கோட்பாடாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று திருத்தந்தையை அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது திருத்தந்தை அவர்கள் 12ஆம் பத்திநாதர் அவர்கள் உலகில் இருக்கின்ற அனைத்து ஆயர்மார்களையும் கேட்கிறார். 2 கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, அன்னை மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்து எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை ஒரு விசுவாச கோட்பாடாக அறிவிக்கலாமா? நீங்களும் உங்களுடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற குருக்களும் இறைமக்களும் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற 2 கேள்விகளை உலகில் இருக்கின்ற அனைத்து ஆயர்மார்களுக்கும் அவர் அனுப்புகிறார். ஏறக்குறைய 1232 ஆயர்மார்கள் இந்த கேள்வியிலே கலந்து கொள்கிறார்கள். அதில் 1210 ஆயர்மார்கள் ஆமா, அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பை விசுவாச பிரகடனமாக அறிவிக்கலாம் என்று அவர்கள் முன்மொழிகிறார். அதனுடைய அடிப்படையில் தான் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் 1950ஆம் ஆண்டு அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பை ஒரு விசுவாச பிரகடனமாக அறிவிக்கிறார். ஆக இந்த நம்பிக்கை என்பது மக்கள் மத்தியிலிருந்து முதலில் வந்தது. மக்கள் காலங்காலமாக ஒவ்வொரு ஆண்டும் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பை கொண்டாடி வந்தார்கள். ஆனால் அது திரு அவையிலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் 1950ஆம் ஆண்டிலிருந்து தான் அது ஒரு அகில உலக திரு அவை எங்கும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அது விழாவாக பெருவிழாவாக சிறப்பிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலில் இது மக்கள் மத்தியில் கட்டப்பட்ட எழுப்பப்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு திரு அவை கொடுக்கின்ற சான்றாக இது இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம்னா, இது வெறும் மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு விசுவாச கோட்பாடாக மட்டும் இருக்கவில்லை. மாறாக இதை இறையியல் அடிப்படையில் எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு விவிலியத்திலே நிறைய உதாரணங்களை நாம் பார்க்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் நாம் படித்து பார்த்தோம் என்றால் மிக அழகாக திருத்துதர் பவுலடிகளார் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, கிறிஸ்து தான் இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தார். அதே போல அவரை சார்ந்தவர்களும் ஒரு நாள் உயிருடன் எழுப்பப்படுவார்கள் என்று அவர் கொரிந்து நகர மக்களுக்கு அறிவிக்கின்றார். இரண்டாவதாக யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் நாம் படித்து பார்த்தோம் என்றால், நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர். யோவான் மிக அழகாக சொல்கிறார், நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர். அதே சமயத்தில் தீயன செய்வோரும் உயிர்த்தெழுவர். அவர்கள் எதற்காக உயிர்த்தெழுவார்கள் என்றால் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவார்கள். இங்கு நாம் முதல் வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அன்னை மரியா இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது நல்லது மட்டுமே செய்தார். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யவே இல்லை. எனவே அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார் என்றால் அது இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு சிறப்பான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தோரில் முதலாக உயிர்த்தெழுகிறார் என்றால் அவரை சார்ந்தவர்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள், அவரோடு இணைந்து தங்களுடைய வாழ்க்கை வாழ்பவர் ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள். அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவராம் கடவுள் அன்னை மரியாவுக்கு முன்கூட்டியே கொடுக்கிறார். எப்படி தன்னுடைய சிலுவையின் பயன்களை முன்கூட்டியே அன்னை மரியாவுக்கு அளித்து அவரை பாவ மாசு இல்லாமல் பிறக்க செய்தாரோ, அதே போல ஒரு காலத்தில் நாம் அனைவரும் நல்லது செய்கிறோம் என்றால்
வாழ்வு பெற உயிர்த்தெழுவோம். எனவே அன்னை மரியா இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது நல்லதை மட்டுமே செய்தார். எனவே நாம் அனைவரும் பிற்காலத்தில் பெற இருக்கின்ற அந்த பேற்றினை முன்கூட்டி அன்னை மரியாவுக்கு ஆண்டவராம் கடவுள் கொடுத்து அவரை விண்ணுலக மகிமைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் நாம் அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு தினத்திலே கொண்டாடுகிறோம். இதைத்தான் நாம் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே வாசிப்போம். தேர்ச்சி பெற்ற எவரும் குருவை போல் இருப்பர். அன்னை மரியா ஒரு சிறந்த தேர்ச்சி பெற்ற சீடத்தியாக இருக்கிறார். எனவே அவர் குருவை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவராம் கடவுள் ஆசைப்படுகிறார். எனவே தான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நான் இருக்கும் இடத்தில் என்னுடைய சீடரும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக நான் இருக்கும் இடத்தில் என் சீடரும் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் அவருடைய சீடராக இருக்கின்ற முதன்மை சீடராக இருக்கின்ற அன்னை மரியாவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு ஆசைப்படுகிறார். அந்த ஆசையின் அடிப்படையில் தான் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதைத்தான் நாம் விண்ணேற்பு பெருவிழாவாக சிறப்பித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவருமே அந்த அன்னையை போன்று வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம். அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பது முதலில் மக்களிடமிருந்து எழும்பப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதை விசுவாச பிரகடனமாக திருவை அறிக்கையிடுகிறது. இரண்டாவதாக இறையியல் அடிப்படையிலும் அவர் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதை விவிலிய வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக இதற்கு விவிலியத்திலே உதாரணங்கள் இருக்கிறதா? அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனிதனா பிறந்த அனைவரும் என்ன செஞ்சணும்? இறப்பை தழுவியாக வேண்டும். அதான் நீதி. உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் இறப்பை சந்தித்தாக வேண்டும். ஆனால் அன்னை மரியா இறந்தாரா, இறக்கவில்லையா, அவர் உயிரோடு உடலோடு ஆன்மாவோடு விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரா போன்ற பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே எழுவது இயல்பு. நம்ம அன்னை மரியாவை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் இது போன்ற கேள்விகளெல்லாம் எழும். அதை குறித்து நாம் விவிலியத்திலே படித்து பார்க்கிற பொழுது தொடக்க நூல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே படித்து பார்த்தோம் என்றால் ஏனோக்கு அப்படின்னு சொல்லி ஒருவர் வருவார். அவரை பற்றி பார்க்கிற பொழுது ஏனோக்கு கடவுளோடு நடந்தார், பிறகு அவரை காணவில்லை. ஏனோக்கு கடவுளோடு நடந்தார் என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருப்பார்கள், பிறகு அவரை காணவில்லை. ஏனெனில் கடவுள் அவரை எடுத்து கொண்டு விட்டார் என்று அந்த ஒரு வசனம் சொல்லும். அதன் பிறகு அந்த ஏனோக்கை பற்றி நாம் எங்க படிப்போம் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே படிப்போம். அங்கு ஏனோக்கை பற்றி மீண்டும் மிக அழகாக சொல்லியிருப்பார். அவர் ஏனோக்கு கடவுளுடைய பார்வையில் மாசற்றவராய் விளங்கினார். எனவே கடவுள் அவரை சாவுக்கு உட்படுத்தாமல் அவரை எடுத்து கொண்டார் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று 2 அரசர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11லே நாம் படிக்கிற பொழுது எலியா இறைவாக்கினும் எலிசா இறைவாக்கினும் உரையாடி கொண்டிருப்பார். அப்படி உரையாடி கொண்டிருக்கிற பொழுது முதல்ல நெருப்பு வரும், அடுத்தது பார்த்தனாக்க குதிரைகள் வரும். பிறகு அந்த நெருப்பும் குதிரை தேர்களும் ஒன்றாக சூழ்ந்து வருகிற பொழுது அந்த சுழற்காற்றில் எலியா இறைவாக்கினர் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆக இவ்வுலகிலே வாழ்ந்த மனிதர்கள், அதாவது தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கடவுளால் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டதை நாம் விவிலியத்தின் பின்னணியிலும் புரிந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் அன்னை மரியாவும் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது எந்த ஒரு பாவ மாசும் அண்டாமல் அணுகாமல் தூய்மையாக வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார். தன்னுடைய மகனை, கடவுள் தனக்கு கொடுத்த அந்த மகனை எப்படி திருவுளத்திற்கு இறை திருவுளத்திற்கு ஏற்ப வழிநடத்த முடியுமோ, திருச்சட்டத்திற்கு ஏற்ப அவரை வாழ வைக்க முடியுமோ அந்த நிலையில் எல்லாம் அவரை வாழ வைத்தார், அவரை பக்குவப்படுத்தினார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அவரை கல்வாரி மலை வரை அழைத்து செல்கிறார். அதனால்தான் ஆண்டவராம் கடவுள் அவருக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பேற்றினை முன்கூட்டியே கொடுத்து விண்ணக மகிமைக்கு எடுத்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான நாள்ல நாமும் அன்னை மரியாவை போல வாழ ஆசைப்படுகிறோம். அன்னை மரியானுடைய அந்த விண்ணேற்பு நமக்கு எதை நினைவுபடுத்த வேண்டும் என்றால், நாமும் இவ்வுலக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். திருத்துதர் பவுலடிகளாரை எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக சொல்லுவார்.
உங்களுடைய வாயிலிருந்து எந்த ஒரு தீய வார்த்தையும் புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இரண்டாவதாக செக்கரியா புத்தகத்தில் நாம் படித்து பார்த்தோம் என்றால், நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மனத்தாலும் சிந்தனையாலும் கூட தீங்கு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆக இந்த இரண்டு செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்தோம் என்றால் நாமும் பரிசுத்தமாக இருப்போம், நம்முடைய உள்ளமும் பரிசுத்தமாக இருக்கும், நம்முடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்கும். அப்படி நாமும் பரிசுத்தமாக, நம்முடைய எண்ணங்களும் தூய்மையாக, நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிற பொழுது அன்னை மரியாவை போன்று நாமும் ஒரு நாள் விண்ணக மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ ஆசிரை வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இரக்கமும் அருளும் உள்ளவர், நீதியானவர் என்பதை நாம் தியானித்திருக்கின்றோம். கடவுளுடைய அன்பையும் அருளையும் நம்முடைய தாய் அன்னை மரியாள் வழியாக பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மன்றாட்டுகளை பக்தியான உள்ளத்தோடு நாம் கடவுளை நோக்கி எழுப்புவோம். மன்னகத்தில் நாட்டை ஆள பொறுப்பேற்றிருக்கும் அன்பர்கள் தெய்வ பயத்தால் நேர்மையை ஆடையாக, உண்மையாக, வாய்மையை வாழ்மொழியாக, நீதியை நடைமுறை வாழ்க்கை கொண்டு பயன் தர வேண்டுமென்று அருள் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தெய்வமே, கர்மேல்புரம் இறைவாக்கினர்களுக்காகவும் கிறிஸ்துவ தூய விண்ணேற்பு அன்னையின் பக்தர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். கன்னிமரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை போல நாங்களும் எங்கள் ஆன்மாவை உமக்கு உகந்ததாக இருக்கையில் காத்து கொள்ளவும் இறை வார்த்தையை மனதில் பதித்தவர்களாய் தூய வாழ்வு வாழ்ந்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உம் வழி தோன்றல்கள் திரு அவை பொறுப்புடன் நடத்தி செல்ல பணி மாற்றப்பட்ட திருத்தந்தை, ஆயர், குருக்கள், இருப்பாளர், துறவிகள் தாங்கள் அர்ப்பண வாழ்வில் இறையாட்சியுடனே தாங்கள் கடமையை செல்வென ஆற்றல் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் பொழியும் ஊற்றே எம் இறைவா, இன்று விண்ணேற்பு அன்னையின் கொடியேற்றி திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருள் பணியாளர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உமது அன்பு பணியை உடல் உள்ள நலனுடன் செய்திடவும், இறை மக்களின் ஆன்மீக தேவையை நிறைவேற்றவும், நற்கருவியாக நீர் பயன்படுத்திடவும் தேவையான ஆசிரை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பலிப்பீடம் சூழ்ந்திருக்கின்ற மக்களுடைய வாழ்வானது பல்வேறு தேவைகளால் நிறைந்திருக்கிறது என்பதை நீர் அறிவீர். உம்முடைய மக்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், அவருடைய தீராத ஆசைகள் அனைத்தையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எவையெல்லாம் உம்முடைய திருவுளத்திற்கு உகந்தவையாக இருக்கின்றதோ அவற்றை நீர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். தந்தோம் எம்மை காணிக்கையாகவே பாதத்திலே, தந்தோம் எம்மை காணிக்கையாகவே தாழ்பணிந்தோம் உம் திருபாதத்திலே. நன்றியுடன் நாங்கள் தருகின்றோம் நன்மைகளை
செய்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பலிப்பொருளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் கன்னித்தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவையை அவருடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் வாழ்த்துவதாவது. நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை
கொடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்டா ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரும் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாய் செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நீரில் உலகிலுள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உற
எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழுவேன். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொட சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில். ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகிறோம். தீமை அனைத்திலும் இருந்து எங்களை காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். தந்தையாகிய கடவுள் ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வளமையும் வழங்குவாராக. ஆமென். இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூயாவியார் கடவுளுடைய கட்டளைகளின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித விண்ணரசி தாயினுடைய பாதுகாப்பை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக இந்த பகுதி கார்மேல்புர இறை மக்கள் அன்னையின் மீது இன்னும் அதிக பக்தி கொண்டவர்களாகவும் அன்னையினுடைய பாதுகாப்பை பெற்றவர்களாகவும் இருக்கின்றீர்கள். சிறப்பாக அன்னையினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அதை நம் பகுதியில் சிறப்பாக அன்னைக்கென்று இந்த 3 நாள் 4 நாள் எடுத்து நாம் விழா கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே கொடியேற்றி இந்த விழாவை தொடங்கி இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டு முழுவதும் இந்த பகுதியில் உதவி செய்து கொண்டிருப்பவர்கள், சிறப்பாக இந்த நாட்களில் எல்லா ஏற்பாடையும் செய்தவர்கள், அருட்சகோதரியில் தொடங்கி பீடச்சிறுவர் வரை எல்லோருக்கும் நாளிலே நான் சிறப்பான நன்றி சொல்கிறேன். சிறப்பாக இன்றைய நாளை சிறப்பித்த மரியன் சேனையினர், அவங்கள மறைவுரை வைத்தார் தந்தையர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இந்த கூட்டத்தில் தனியாக தெரியுறீங்க. அது நீங்கள் தான் மரியன் சேனைன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்ற அளவுக்கு ஒரு வண்ண ஒரு சீருடையோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். சிறப்பாக இந்த நாளை சிறப்பித்து கொடுத்திருக்கிறீர்கள். இன்னமாக முன்னுரை
வாசகம், மன்றாட்டு எல்லாவற்றையும் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு அதை நலமுடன் தயாரித்து அதை அழகாக நீங்கள் இந்த திருவழிபாட்டிலே அதை செய்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு எல்லா இறை மக்கள் சார்பாகவும் அருத்தந்தையர்கள் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். அவருடைய ஆர்வம் அங்க இருந்தாலும் சரிதான், இங்க இருந்தாலும் சரிதான், அவருடைய ஆர்வம் மிகப்பெரிது. எல்லோரையும் வாழ்த்துகின்றேன். இன்னும் சிறப்பாக நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று அருட்தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள். அருட்தந்தை அலெக்ஸ் ஒலில் குமார் அவர்கள், அருட்தந்தை ஆண்டோ மரிய சூசை அவர்கள். இருவரும் உங்களுக்கு ஏறக்குறைய பரிச்சயமான அருட்தந்தையர்கள் என்று நினைக்கிறேன். நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தவர் இங்க இருந்தார், அவருடைய திருத்தொண்டர் அந்த திருநிலைப்பாடு பெற்ற பிற்பாடு இங்கே பயிற்சிக்காக ஒரு மாதம் இங்கே இருந்தார். கொஞ்சம் பேர் பார்த்துருக்கலாம், கொஞ்சம் பேர் எனக்கு சரியாக தெரியவில்லை. இன்னொரு அருட்தந்தை நம்முடைய ஊருக்கு அடிக்கடி திருப்பலிக்கு நம்முடைய அழைப்பின் பேரில் எந்த உதவியாக இருந்தாலும் வரக்கூடியவர்கள். இந்த 2 பேரும் என்னுடைய வகுப்பு தோழர்கள். சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் பசங்க படிக்கிறீங்க 6ஆம் வகுப்பு, உங்கள் வகுப்பில் தோழர்களாக இருப்பாங்க. அதுபோல் என்னோடு குருமடத்திலே இந்த இருவரும் படித்தார்கள். நான் அவர்களோடு படித்தேன். 2 பேருமே நல்ல ஒரு அற்புதமான ஒரு அருட்தந்தையர்கள். இப்போ அருட்தந்தை அவர்கள் மிக சிறப்பாக சொல்றதுக்கு நிறையா இருக்கு, இருந்தாலும் அதை உள்ளத்துக்குள் நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். சிறப்பாக இந்த திருப்பலி அழகாக ஒரு பாடல் திருப்பலியாக நமக்கு நிறைவேற்றி நம்ம இறைவனோடு இணைத்து ஜெபிக்க செய்தவர் அருட்தந்தை அலெக்ஸ் ஒலில் குமார் அவர்கள். இந்த பக்கம் அமர்ந்திருப்பவர், இந்த அமர்ந்திருப்பவர் அருட்தந்தை ஆண்டோ மரிய சூசை அவர்கள். ஒரு மறைவுரையை எந்த அளவுக்கு ஆழமாக சென்று அது இறையியல் கருத்துக்களை திருவிவிலிய பின்னணியும் அதை சேர்த்து மக்களுக்கு அழகாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த விண்ணேற்பு தாயினுடைய அந்த மகிமையை சொன்னார். அந்த தாயின்படி அவருடைய வழியில் வாழை நம்மை அழைப்பு விடுத்தார். எனவே இந்த இருவரும் இந்த திருப்பலியை ஒரு ஆசை நிறைந்த திருப்பலியாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இருவருக்கும் நம்முடைய கைத்தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய இந்த பகுதியின் சார்பாக மரியன் சேனை உறுப்பினர்கள் இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மதிப்பு செய்வார்கள். நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அருட்சகோதரி மதர் அவர்கள் ஜான்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அருட்சகோதரி கிறிஸ்டி அவர்களையும் அருட்சகோதரி சோஃபியா அவர்களையும் நம்முடைய மண்ணின் அருட்சகோதரி நம் ஊரில் சிறப்பாக இந்த பகுதியில் பிறந்த உங்க பேர் ரொம்ப நல்ல பேர். அருட்சகோதரி மோனோ அவர்கள். நம்முடைய உதயசியா அடுத்ததாக இந்த பகுதியில் ஆண்டு முழுவதும் ஆலயத்தை பராமரிக்கின்ற நம்முடைய கோவில் பிள்ளை ஐயா அவர்களையும் மரியாணி சேனை சார்பாக அன்போடு அழைக்கிறேன். ஐயா வாங்க, எழுந்து வாங்க ஐயா. நம்முடைய பாடற்குழு தலைவர் அழைக்கின்றேன். அழகாகவோ சிறப்பாகவோ பாடலாகவோ பாடி பூசை அமைத்து கொடுத்தார். அவர்களுக்கு எங்கள் மரியான் சேனின் தலைமையில் நன்றி செலுத்துகிறோம்.
அதில் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட விதத்தில் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளைய நாள் நாம் அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எனவே பங்கு ஆலயத்திலே காலை 8 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதற்கு முன்னதாக 7 மணிக்கு நம்முடைய பங்கில் இருக்கின்ற பள்ளியிலே, நம்முடைய ஆர்சி நடுநிலை பள்ளியிலே பிள்ளைகள் கொடியேற்றி கொடிக்கு வணக்கம் செலுத்தி கலை நிகழ்ச்சியை செய்வார்கள். எனவே பெற்றோர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாளை நம்முடைய இந்த கார்மேல்புரத்திலே திருவிழா திருப்பலி காலை 11:30 மணிக்கு நடைபெறும். எனவே அன்பு இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக வந்துடுவீங்க, அதில் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் உங்களை அன்போடு அழைக்கினேன். அருட்தந்தை அவர்கள் சரியாக வந்துவிட்டால் திருப்பலி 11:30 மணிக்கு 11:00 நாம் ஆரம்பித்து விடுவோம். அதைத் தொடர்ந்து திருப்பலி முடிந்தவுடன் மற்ற காரியங்களை நீங்கள் செய்வதற்கு எளிதாக இருக்கும். நாளை இரவு 10 மணிக்கு நம்முடைய அன்னையினுடைய ஆடம்பர மின் அலங்கார தேர்பவனியானது இருக்கும். அன்புக்குரியவரை, தனிப்பட்ட விதத்திலே ஒரு உங்களுக்கான பாராட்டு. ஒவ்வொரு இடத்திற்கும் என்று தனி சிறப்பு இருக்கு. எல்லா இடத்துக்கும் இப்போ அருத்தந்தையர் வந்திருக்கிறார், இந்த பக்கம் ஃபாதர் வந்திருக்காங்க. அவங்கவுங்க ஊர்லேயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். பங்கில் ஒரு சிறப்பு இருக்கும். இந்த பகுதிக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கும். அப்படியாக இந்த பகுதியில் அப்போ வந்தால் நான் உணர்வது ஒரு இந்த சூழல் நல்லா இருக்கும். ஒரு மென்மையான தென்றல் காற்று. இப்போ இந்த சாமியானால போட்டதுனால என்னால் கொஞ்சம் அதை ஃபீல் பண்ண முடியல இன்னைக்கு. இதனால் ஒரு அழகான ஒரு தென்றல் காட்டில் ஒரு காத்தோட்டமாக ஒரு நல்லா பூசு வைக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கும். இன்னும் சிறப்பாக இங்கே இருக்கின்ற நீங்கள் எல்லோருமே அமைதியோடும் பக்தியோடும் பங்கெடுப்பவர்களாக இருப்பீர்கள். அதைத்தான் இன்று பார்த்தேன். நீங்கள் எல்லாருமே நினச்சி பாருங்களேன், பூச ஆரம்பிச்சிருந்து இப்போது வரைக்கும் எப்படி நீங்கள் பங்கெடுத்தீர்கள். சிறப்பாக நீங்கள் பங்கெடுத்தீர்கள். நாளைய நாளும் இதே போல பக்தியோடு அன்னைக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை அன்புக்குரியவர்களே நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபியுங்கள். நிறைய பேர் பெற்றிருக்கிறார்கள். அன்னை நிச்சயம் உங்களுக்கு தருவார். எனவே நாளைய நாள் இன்னும் சிறப்பாக நாம் அன்னைக்கு சிறந்த விதத்திலே நன்றி சொல்லவும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி பாடல்.